ஓகே ரைட். கடைசி கிளாஸில் அந்த மின்னியலில் வர பெருமானங்கள்லாம் இருக்கிறதுக்கான டிவைசஸ் பார்த்து முடித்தேன், மீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் கடைசி நான் சின்ன வார்த்தை வந்து மல்டிமீட்டர், பல்மானிங்கிற விஷயம் ஒன்று பார்த்தேன். பல்மானிங்கிற ஒரு ஆளை பார்த்து பல்மானியால் கரண்ட், மின்னோட்டம், அழுத்தம், வோல்ட் அளவு, அதே மாதிரி அதில் ரெசிஸ்டன்ஸ், தடை பெருமானத்தை தான் அதால் அளக்கலாம்ங்கிறத பார்த்தோம். அட் த சேம் டைம் அலைவு காட்டியை பயன்படுத்தி அலைகளில் வடிவங்களை அவதானிக்கலாம்ங்கிறதையும் பார்த்து உங்களை அலைவு காட்டி எப்படிங்கிறத காட்டினேன். அதில் டிஸ்பிளேயில் முக்கோணால் வரும், வட்டமாக வளைஞ்சால வரும், விளைந்தானே அலோட வீச்சம், ரைட், அவத்த பெருமானம் இல்லை செய்யலாம் பார்க்கலாம். அந்த விஷயம் வந்து எலக்ட்ரானிக்கில் இருக்கிற விஷயம் அதை பின்னுக்கு பார்க்கலாம். ரைட், இதுலேயும் இருக்கு. ரைட், அதுதான் டீப்பாக இருக்கு. ஒசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் இருக்கு. ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் பயன்படுத்தி எதை பயன்படுத்தி மல்டிமீட்டரை பயன்படுத்தி எத்தனை பெருமானங்களாகலாம்? 3 பெருமானத்தை அளக்கலாம். ஒன்று என்ன? மின்னோட்டம், வோல்ட் அளவு, அடுத்து என்ன? தடை. ரைட், 3 பெருமானங்களை அளக்கலாம். அப்போ ஹெட்டிங் போடுங்க. இப்போ மல்டிமீட்டர், மல்டிமீட்டர், பல்மானி, மல்டிமீட்டர், மல்டிமீட்டர், பல்மானி, 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 ரைட், பல்மானி, ரைட். எழுதுங்க, அதில் பல்மானிக்கு எழுதுங்க. மின்னோட்டம், 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 கமா வோல்ட் அளவு, மின்னோட்டம், கமா வோல்ட் அளவு. हम दी मेसेज எழுதலாமே. மின்னோட்டம், வோல்ட் அளவு, கமா தடை, கமா தடை, உடக்கண்ணல வாக்குறாங்க. அது தடை எனும் 3 கணியங்களையும், எனும் 3 கணியங்களையும், எனும் 3 கணியங்களையும் பல்மானியை பயன்படுத்தி அளக்க முடியும். பல்மானியை பயன்படுத்தி அளக்க முடியும். இது 3 கணியங்களையும் பல்மானியை பயன்படுத்தி அளக்க முடியும். ரைட், அடுத்தது இந்த மல்டிமீட்டரில் சிம்பிளை ஞாபகிங்க. மீட்டரில், மீட்டர்னா மோடவைகள் வர்றது ஒரு மீட்டர் விளையுது தானே. மீட்டரில், ஒரு மல்டிமீட்டரில் 2 விதமான பேசிக் இருக்கும். விளையுது தானே, 2 விதமான பேசிக் இருக்கும். முதலாவது என்னென்றால் அனலாக், ரைட், ஒப்புளி பல்மானி என்று சொல்வது. ரெண்டாவது டிஜிட்டல், இலக்க முறை பல்மானி என்று சொல்வது. எப்படி மீட்டரில் இப்படி கம்பு சுற்றுறது இருக்கோ, மீட்டர் சுற்றுறது இருக்கு தானே, என்னது காட்டி சுற்றுறது இருக்கு தானே, இது இருந்தால் அது என்னது அனலாக். மாறி நம்பர் டிஜிட் ஓரில் இருந்தால் பேர் என்ன? டிஜிட்டல். வழங்கி தானே, அது அனலாக் டிஜிட்டல் தெரியும் தானே விஷயம். ரைட், அப்போ பல்மானியில் 2 இருக்கு. ரைட், ஒன்று அனலாக், அடுத்து என்ன? டிஜிட்டல். இதில் டிஜிட்டல் பல்மானி மல்டிமீட்டர் உண்டு தான். அதை விட்டு போட்டு அனலாக் மல்டிமீட்டரை பார்த்தோம் என்றால் அனலாக் மல்டிமீட்டர்கள் 2 டைப் இருக்கு. ரைட், அதில் ஒன்று சொல்கிறது எலக்ட்ரோ மெக்கானிக்கல், ரைட், மல்டிமீட்டர் என்று சொல்கிறது. ரைட், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர் என்று சொல்கிறது. அடுத்தது எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர் என்று சொல்கிறது. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டருங்கிறது ஒன்று இருக்கு, எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர் ஒன்று இருக்கு. ரெண்டுமே என்ன டைப்? அனலாக்ல வர டைப். அனலாக் உண்டா மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மீட்டர் மாதிரி ஒன்று இப்படி அசையும் கண்டிப்பி. ரைட், இப்போ நான் எல்லாத்தையும் ஆளாக இங்கிலீஷில் தமிழில் தர போகிறேன். என்ன செய்யுங்க, கூகுளுக்கு போய் சர்ச் பண்ணுங்க. நான் ஏன் ஃபோட்டோவில் நம்ம போகிறலண்டா காப்பிரைட் பிரச்சனை உண்டு. முதல்ல அது 2வது பிரச்சனை என் வழக்கம். ரைட், நீங்கள் தேடணும், உங்களோட தேடலை கூட்டணும். யூனிவர்சிட்டியில் எல்லாம் சொல்லி தர மாட்டான். நீங்கள் என்ன செய்யணும், போய் தேடி பார்க்கணும். தேடி பழகின தாங்கோனா
வளமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லாடி யூனிவர்சிட்டி போய் பாதியில் ஓடி வரவனும் இல்லையான், அங்கே போய் குந்திட்டு வளர்றவனும் இல்லையான், இப்படி கேஸ் கணக்கு இல்லாடி வெள்ளம் தலையும் மேலே போகிறான், அவன் பாட்டுக்கு போவான், அட்டன்ஸ் எடுத்து போடுவான், சரியானே அறிவிச்சு வரும், ரிப்பீட் வரும், திரும்பி போய் எழுதுறவனும் கிடக்கான். ஆனால் இந்த அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரப்படா சரியா டைம் டிகிரியை முடிச்சுட்டு ஆள் மாறணும்டா இந்த வேலையை என்ன செய்யணும் செய்யும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன செய்வோம்டா இதை வச்சு ஒரு சாட் ஒன்று அடிப்போம். தானே ஒரு சாட் ஒன்று என்ன செய்வோம் அடிப்போம். ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று போடுவோம். ரைட். அட்டவணையோட லேஸாக என்ன செய்யலாம் மிளகா பிரித்து காட்டி எழுதும். ரைட். அப்போ சரி மல்டிமீட்டர் ரெண்டு அப்படி என்னென்ன மல்டிமீட்டர் அனலாகும் டிஜிட்டல். ரைட். அப்போ அனலாக் டிஜிட்டல் சரி வரக்கூடாது கவனி. அனலாகுக்கு தமிழ் சொல் என்ன என்றால் ஒப்புளி தான் இருக்கும். சரியானே ஒப்புளி பல்மானி. ஓகே அதாவது அனலாக் மல்டிமீட்டர். ரெண்டாவது என்ன மல்டிமீட்டர் டிஜிட்டல். டிஜிட்டலுக்கு தமிழ் சொல்லு இலக்க. இலக்க பல்மானி. இலக்க பல்மானி. ரைட். டிஜிட்டல் மல்டிமீட்டர். ரைட். மல்டிமீட்டர். ரைட். உங்களுக்கு தெரியும் இதைத்தான் நாம் என்ன செய்வோம் ரெண்டா பிரிப்போம். அப்போ இதை நான் என்ன செய்கிறேன் ரெண்டா பிரிக்கிறேன். ரெண்டா பிரிச்சேன் என்றால் ஒன்று நான் என்ன எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர்லா அதுக்கு தமிழ் கருத்து என்னென்றால் மின் பொறிமுறை பல்மானி. சரியானே மின் பொறிமுறை பல்மானி. பொறிமுறை பல்மானி. ஓகே எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர். ரைட். இதுல மெக்கானிக்கல் சொல்வதா கருத்து மெனுவல்ன்ற மாதிரி அர்த்தம். ரைட். ஒரு பார்ட்ஸ் ஒரு வீல் ஒன்றை பயன்படுத்தணும்னு சுழல் இருந்துச்சுன்னா அது மெக்கானிக்கல்ங்கிற சொல்லுக்கு ஒன்றுமே வரும். ரைட். அடுத்து என்ன உங்களுக்கு என்னன்னா இலத்திரனியல் பல்மானி இல்ல அதாவது எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர். இலத்திரனியல் பல்மானி. இலத்திரனியல் பல்மானி எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர். எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர். ரைட். இந்த சார்ட்டை மூலம் என்ன செய்யுங்கடா பார்த்துள்ளதுங்க. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம்டா அடுத்ததாக இவரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம். ரைட். இவருக்குள்ள என்ன விஷயம்ங்கிறத அடுத்த டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன செய்யுங்கன்றா அதை அப்படியே பார்த்து போன அந்த செட் என்ன செய்யுங்க வரைங்க. ரைட். இன்னும் தெளிவாக காட்டணும்டா. ரைட். இதை பார்த்து அப்படியே என்ன செய்யுங்க வரைங்க. ஓகே ரைட். இப்போ இதில் நாம் பார்க்க போகிறது யாருனால் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர். இவரை தான் என்ன செய்ய போகிறோம்டா இப்போ நாம் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ ஹெடிங் போடுங்க எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர். மின் பொறிமுறை பல்மானி. மின் பொறிமுறை பல்மானி. மின் பொறிமுறை பல்மானி. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மல்டிமீட்டர். சரியா? ரைட். இந்த மல்டிமீட்டர்ல காட்டுற பெருமானம் எதால் அளவிடப்படும் என்றால் ஒரு என்ன ஒரு காட்டி. நம்ம செல்ல எப்படி தமிழ் சொல்ற அதுக்கு பேர் காட்டி. நான் தமிழ் சொல்றேன் என்ன ஒரு அளவிட காட்டுற அந்த பெருமானத்துல இருந்து கம்பிக்கு தானே அந்த கம்பியால் என்ன செய்யப்படும் உங்களுக்கு பெருமானங்கள் காட்டுப்படும். இப்படி போன்று நின்றுச்சுன்னா ஒரு பெருமானம், இப்படி போன்று நின்றுச்சுட்டா இன்னொரு பெருமானம், வேறு நேரம் பெருமானங்கள் நெஞ்சிக்கும் குறிக்கப்பட்டிருக்கு. உலகின் தானே மெக்கானிக் மல்டிமீட்டர் அந்த மேலும் கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி அசைகிறத பொறுத்து என்ன செய்யும் உங்களுக்கு காட்டுப்படும். ரைட். உதாரணம் உங்களுக்கு எடுக்க போனால்
இதில் விளங்குதா கம்பி மாதிரி ஒன்று போகுது ரைட் காட்டணும் அந்த காட்டியால் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கான பெருமானங்கள் அளக்கப்படும் ரைட் அதுதான் உங்களுக்கு பெருமானமாக காட்டும் நீங்கள் அந்த காட்டுற பெருமானத்தை வச்சு தான் என்ன செய்யணும் இந்த என்ன செய்யணும் அதுக்குரிய இதை வந்து அறிஞ்சு கொள்ளணும் ரைட் ஓகே இந்த காட்டுறது வந்து ஒரு அனலாக் மல்டிமீட்டர் விளங்குதா இல்லை பார் இந்த காட்டுறது என்ன ஒரு அனலாக் மல்டிமீட்டர் நான் காட்டுறது இந்த அனலாக் மல்டிமீட்டரில் இன்னும் கம்பி மாதிரி ஒன்று போகுதா இல்லையா பார்த்தீங்க இன்னும் கம்பி மாதிரி ஒன்று போகுதா இல்லையா மீட்டரில் விளங்குதா இல்லை பாருங்க இன்னும் கம்பி மாதிரி ஒன்று போகுதுண்ணா ரைட் அந்த ரெட் கலர் அம்புக்குறி விட்டி இதில் பாருங்க வாங்க ரெட் கலர் அம்புக்குறி விட்டு காட்டி ஒரு கம்பி மாதிரி ஒன்று போகுது அதான் அந்த காட்டு அது மேலுக்கு பாடுற பெருமானங்கள் என்ன செய்யப்படும் அதை வச்சு அளக்கப்படும் ரைட் அடிச்சு அனலாக் மல்டிமீட்டர் பிடிக்க முடியலை ரைட் இந்த கம்பி அசையனுமாக இருந்தால் ரைட் இந்த கம்பி அசையனுமாக இருந்தால் அதுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது விளங்கித்தானே அந்த கோயிலுக்கு செல்றது என்னன்னா பிஎம்எம்சி செல்றது ரைட் அந்த கோயிலுக்கு செல்ற பிஎம்எம்சி அது என்ன பிஎம்எம்சி என்றால் பெர்மனன்ட் ரைட் பெர்மனன்ட் magnet right permanent magnet moving coil right இந்த கோயிலுக்குள்ள ஒரு நிலையான காந்தம் இருக்கும் அந்த காந்தத்தால் என்ன செய்யும்டா மோட்டரை எப்படி சுத்துரு அதே மாதிரி ஒரு காந்த விஷயம் உருவாகிறதுனால அந்த கோயில் என்ன செய்யும் துடிக்கும் விளங்கிட்டா ரைட் அப்ப எப்படி இருக்கும்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் வரா இது பெர்மனண்டான மேக்னெட் அதே மாதிரி இது ஒரு பெர்மனண்டான மேக்னெட் ரைட் மேக்னெட்ல உதாரணமா இது நார்த் இது என்ன சவுத் ஒன்று சுத்தணும்டா உள்ளுக்கிற பட் நான் என்ன செய்யறேன்டா பாரு ஒரு கோயில் ஒன்று எடுத்திக்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கோயில் ரைட் இந்த கோயிலில் சென்டரில் இருந்து என்ன உங்களுக்கு மீட்டர் கம்பி வந்துடு வழியா சரியா இந்த கம்பி இப்படி அசையணுமா இருந்தால் ஒன்று சும்மா அந்த கம்பியை சென்டரில் வச்சிருந்தா கம்பி அசையுமா அசையாது இந்த கம்பியில் ஒரு காந்தத்தை உண்டாகும் வழங்குதா இந்த கம்பியில் என்ன செய்யணும் ஒரு காந்தத்தை உண்டாகும் இங்கே நோத்திருக்கீங்கன்னா அந்த கம்பியில் சவுத்து வந்துச்சுன்னா என்ன செய்யும் ஒரு சைடுக்கு தள்ளு அதே மாதிரி இங்கே சவுத்துக்கு அந்த கம்பியில் நோத்து வந்துட்டு என்ன செய்யும் ஒரு சைடுக்கு தள்ளு அப்போ தள்ளணும் அந்த கம்பிக்கு என்ன கொடுக்கணும் காந்தம் அதாவது கரண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பி ஒன்று எடுத்து ஒரு தூண்டி மாதிரி சம்திங் இப்படி சுற்றி போடுவோம் இவ்வளோ கரண்ட் அனுப்பினா என்ன உருவாகும் நீங்கள் படிச்சிங்க இண்டக்டன்ஸ் சொல்லி படிச்சிங்களா இல்லையா அதே மாதிரி மின் காந்த தூண்டல் அது பேர் ரைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஎம்எஃப் உருவாகும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால அதை எதுக்குறதுக்கு இங்கே என்ன செஞ்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக காந்தம் வச்சுருக்கேன் தானே ஃபேன் எப்படி சுற்றுது ஃபேனுக்குள்ளே 2 கோயில் இருக்கும் உள்ளுக்கு ஒரு கோயில் இருக்கும் வெளியில் ஒரு கோயில் இருக்கும் உள்ளுக்கு இருக்கிற கோயிலுக்கு ஒரு கரண்டை கொடுப்போம் வெளியில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு கரண்டை கொடுப்போம் உள்ளுக்கிற கோயிலில் காந்த புலம் வெளியில் இருக்கிற காந்த புலம் வேறு என்ன செய்யும் சுத்து கரண்ட் வேறு மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேன் என்ன செய்யும் ரிவர்ஸில் சுத்தும் அப்போ உள்ளுக்கிற கோயிலுக்கு காந்த புலத்தை நிலையாக பண்ணணும் முன்னாடி வெளியில் இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு நிலையாக காந்த புலத்தை பெறணும் அதே மாதிரி இன்னொரு கோயிலுக்கு டிரெக்டாக கரண்டை கொடுக்கணும் கொடுத்தா ஒன்றில் காந்த புலம் ஒன்று இருக்கும் வித்தியாசமான காந்த புலம் இன்னொன்றில் வித்தியாசமான காந்த புலம் இருக்கும் அந்த வித்தியாசமான காந்த புலத்தை போடணுங்கிறதுக்காக தான் யாரை வச்சுக்கோம்டா கண்டன்சருங்கிறார் கெப்பாசிட்டரை வச்சுக்கணும் கெப்பாசிட்டர் என்ன செய்யும்டா அதுக்குள்ளே ஒரு நிலையான அந்த கரண்டை வச்சுக்க ஏறிக்கும் இந்த கரண்ட் குறைஞ்சாலும் எது கரண்டை கொடுக்கும் கெப்பாசிட்டர் ஆகிட்டு வைக்கிற கரண்டை இங்கே கொடுக்கும் கொடுத்து நிலையாக வச்சுக்கிறீங்க நாம் டிரெக்டாக 220 கொடுப்போம் அப்போ ஏற்கனவே உள்ளுக்கு வேறு காந்த புலம் நாம் கொடுக்குற காந்த புலம் ஒன்று வேறு அப்போ ஃபேன் என்ன செய்யும் சுத்தம் கெப்பாசிட்டர் சவுத்தா என்ன செய்யும் இதுக்குள்ள இருக்கிற காந்த புலத்தை இன்னும் குறைக்குது நாம் கொடுக்குற காந்த புலம் கூட இருக்கு அப்போ என்ன செய்யும் ஃபேன் ஸ்லோவாக சுத்தம் ஆனால் ஃபேன் என்ன செய்யும் சூடாகும் காரணம் என்ன உள்ளுக்கு வைக்கிறதுல டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லையா ஃபுல் மூச்சு குடிச்சிக்கணும் கோயில் ஆனால் வார காந்த புலம் கூட உள்ளுக்கிற காந்த புலம் குறைய அப்போ என்ன செய்யும் கொஞ்சம் குண்டி பிடிச்சி தானே செய்யும் ரைட்
அப்போ நான் இந்த விஷயத்துக்கு வா இதே ஐடியாவை இங்கே அப்ளை பண்ணேன். இங்கே நான் கரண்டில் காந்தப்புலத்தை கொடுக்காம நிலையான காந்தத்தை வச்சுக்கேன். உண்மையான மேக்னெட் காந்தம் வைக்க தானே கருத்த கலரில் வைக்கணும். அந்த காந்தத்தை இங்கே வச்சிருக்கேன். அந்த காந்தத்தை வச்சு உள்ளுக்கு வர கரண்டில் என்ன செஞ்சுக்கணும், உள்ளிக்கிற கோயிலுக்கு காந்தப்புலத்தை உண்டாக்குறேன். உண்டாக்கினாண்டா 2 காந்தப்புலம் என்ன செய்யும், உதைக்குமா இல்லையா? உதைச்சி அந்த கோயில் என்ன செய்யும், நடுவில் இருக்கிற கோயில் எங்களோட பக்கத்துக்கு கிருகப்பா, அந்த கிருகிறத தொங்கல் என்ன செஞ்சுக்கேன், கம்பி வச்சுக்கேன். மணி கொடுக்கு நடுவில் வர கம்பி மாதிரி விளங்கிட்ட விஷயம் என்னண்டு. அதை வச்சு என்ன செய்யும், இந்த காட்டியவங்களுக்கு அசையும். காட்டி அசையத்தை பொறுத்து இதில் என்ன செய்யும், பெருமானங்கள் அப்படின்றீங்க. அந்த பெருமானத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வளர்ப்பீங்க. அப்போ அந்த கோயிலுக்கு பேர் என்ன மெயினானது, பிபிஎம்எம்சி, ரைட், சாரி பிஎம்எம்சி, அதாவது என்ன பெர்மனன்ட் மேக்னெட் ரைட் மூவிங் கோயில். வழங்கிட்டா ரைட். மணிக்கூடுக்கு இப்படி தான், ஆனால் அதுக்குள்ள கதவு அதுக்குள்ள கோயில் இருக்கு, அதுக்கு தான் இருக்கு. சரியானே ரைட். அப்போ வழங்குதா இப்படி தான் என்ன செய்யும், ஒரு ப்ளஸ் மைனஸ் அந்த அதுக்கேற்ற மாதிரி, சாரி அந்த காந்த புலத்துக்கு ஏற்ற மாதிரி உடைய கோயில் வந்து அசையும். வழங்குதா ரைட். அப்போ நான் காய்ச்ச விஷயத்தை என்ன செய்யுங்க, டக்குனு எழுதுங்க. அப்போ அப்போ ஒரு விஷயத்தை சொல்லு, இந்த கோயிலுக்கு என்ன போனா கோயிலில் காந்த புலம் வரும். அந்த காந்த புலம் வரணும் இன்னத்தை கொடுக்கணும் கோயிலுக்கு, மின்னோட்டத்தை கொடுக்கணும், கரண்டை கொடுக்கணும். அப்போ ஒரு மல்டிமீட்டருக்கு கரண்ட் போகிற அளவு வச்சு தான் மல்டிமீட்டர் மீட்டர் என்ன செய்யும். இல்லைங்கட்டா ஃபுல் கரண்ட் போனுச்சுன்னா ஃபுல்லாக போ, அதுக்குள்ள லிமிட் வச்சுப்பான், இவ்வளோ தான் போகலாம் அப்படின்னா அவ்வளோ தான் போகணும். காந்த புலத்தை விட்டா ரிவர்ஸுக்கு வரணும் நினைச்சேன், ரிவர்ஸுக்கு வர தான் போகணும். இல்லைங்கட்டா ரைட். அப்போ எழுதுங்க. இதெல்லாம் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் கேட்டு ஆரம்பிங்க. ஒரு மல்டிமீட்டரை பற்றி நாலேஜ் பண்ணுங்கிறதுக்கு அப்படி போகணும். ரைட். எக்ஸாமுக்கு வர விஷயங்கள் வந்து டீப்பாக நான் செல்லு. விளங்கிட்டா ரைட். அப்போ எழுதுங்க. பல்மானியினூடாக பாயும் ஓட்டத்திற்கேற்ப பல்மானியினூடாக பாயும் ஓட்டத்திற்கு ஏற்ப தொழிற்படும் பல்மானியூடாக பாயும் ஓட்டத்திற்கேற்ப தொழிற்படும் ஒரு நிலையான காந்த அசையும் சுருள், ஒரு நிலையான காந்த அசையும் சுருள் உபகரணத்தின் மூலம் தொழிற்படும் ஒரு நிலையான காந்த அசையும் சுருள் உபகரணத்தின் மூலம், ஒரு நிலையான காந்த அசையும் சுருள் உபகரணத்தின் மூலம் பிஎம்எம்சி இச்சுட்டி தொழிற்படுகிறது. இச்சுட்டி தானே பாயிண்டர், மவுசுக்கு தானே பாயிண்டர், அது மாதிரி தானே பாயிண்டர் இருக்கு. அதான் அந்த சுட்டி தொழிற்படுகிறது இந்த செல். சரியா ரைட். அது கீழே ஒரு 6-7 லைனோட விடுங்க படம் விடுறது. பிஎம்எம்சியில் படம் விட்ட தானே வேணும். அது ஏன் வளமே அது விடுங்க. ரைட். sorry for the interruption. Right. ரைட். இந்த பல்மானி எவ்வளோத்தை அளக்கணும், இந்த பல்மானி என்னத்தை செய்யணும், ரைட், இந்த பல்மானி எவ்வளோ ரேஞ்சுக்கு நிற்கணுங்கிறது எதை வச்சு தீர்மானிப்போம்டா, உங்களுக்கு காரணம் மல்டிமீட்டரில் கீழுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று இருந்தீங்க கண்ணியானே வழங்குதா. அந்த சுவிட்சை வச்சு தான் என்ன செய்வோம் தீர்மானிப்போம். எப்படின்னா ஒரு மல்டிமீட்டரை இப்போ படத்தை வரைஞ்சா உங்களுக்கு சிம்பிளாக வழங்கும். ரைட். இப்போ கவனிங்க. ரைட், கவனிங்க. நான் என்ன செய்கிறேன்டா ஒரு மல்டிமீட்டரை வரையும். ரைட்.
ரைட் ஓகே. ரைட் இது ஏடிஜி இது சொல்றது ரைட். ஏடிஜி இது சொல்றது ஏடிஜின்ற கருது அட்ஜஸ்டபிள் சரியானே. அட்ஜஸ்டபிள் இந்த சொல்ற ஒரு சிஸ்டம் கூட தைக்கும். அது சொல்ற செப்பம் செய்யும் திருகாணி இது சொல்ற செப்பம் செய்யும் திருகாணி ஸ்க்ரூ. அதில் சின்ன சின்ன குலைகள் ஜாமான் அட்ஜஸ்டபிள் இருந்தால் என்ன செய்யறது இந்த பட்டனை பயன்படுத்தி ரீசெட் பண்ணுறது. ரீசெட் பட்டன் மாதிரி தான் ரைட் ஓகே. அப்போ விடத்திறந்து என்ன செய்யும் உங்களுக்கு நீங்கள் காட்டி இருக்கும் உங்களுக்கு உதாரணம் ரைட் காட்டி. அப்போ காட்டி இதானே பாயிண்டர், இது வந்து காட்டி இதான் ஒரு அளவுடைய காட்டக்கூடும். விடத்தில் 3 பாயிண்ட் இருக்கு சரியா. இந்த பாயிண்ட் சொல்றது கமன் சொல்றேன் ரைட். இதிலிருந்து ரைட் எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சொல்றது என்னென்றால் ப்ரோப் சொல்றது ப்ரோப் சரியா. தமிழ் சொல் வந்து ஆய் ரைட். தமிழ் சொல்லுக்கு பேர் ஆய் ப்ரோப் சொல்றது கருத்த கலர்ல வரும் அது ரைட். இது என்ன கலர்ல வரும் என்றால் சிவத்த கலர்ல வரும் ரைட்டா. இது ப்ளூ கலர்ல வரும் சரி ரெட் கலர்ல வரும் ரைட். ரெட் கலர் ரெண்டு இல்லை அதனால என்ன உங்களுக்கு ப்ளூ கலர்ல பிடிச்சி காட்டும் ரைட். இது என்ன கலர்ல வரும்டா ரெட் கலர்ல வரும் தெரியுதானே. ரெண்டு ஊசி மாதிரி சாமான் வரும் ஒரு பெண் மாதிரி இருக்கும் ரைட். அவர் தான் இவருக்கு பேர் ப்ரோப் விளையாண்டா ரைட். ப்ரோப் ஆளி இதுதான் ரைட். நினைக்கிறது என்னென்றால் சுழற்சி ஆளின்னு சொல்றேன். இது வந்து இப்படி கிறுக்கலாம் இப்படி ஃபுல்லாக இப்படி கிறுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன செய்யலாம் ஃபுல்லாக கிறுக்கலாம். இதில் என்ன செய்யறா நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் தேவை என்ன தேவைங்கிறது செட் பண்ண விளையாண்டா ரைட். இதுக்கு பேர் சொல்ற சுழற்சி ஆளி சுழற்சி ஆளி. இது ஒரு சுவிட்ச் இப்படி கிறுக்கலாம். இதில் நீங்கள் வோல்டேஜுக்கு வைக்கலாம் ஓமுக்கு வைக்கலாம் ரைட்டா. வோல்டேஜ் வச்சா வோல்டேஜ் வளர்க்கும், ஓமுக்கு வச்சா ஓமுக்கு வளர்க்கும். இதுக்கு அம்பியர் இருக்கும், அம்பியரில் வச்சா எத்தனை அம்பியருங்கிறது வளர்க்கும் விளங்கிட்டா ரைட். டிஜிட்டல் மீட்டரில் என்ன ஆகும் எல்லாம் காமனாக தான். இது மட்டும் என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும் அவ்வளோ டிஜிட்டல் மீட்டர் வைக்கும் ரைட் ஓகே. அப்போ பாருங்க ஒரு விஷயம் என்னென்றால் இந்த பல்மானியில் இருக்கிற இந்த சுழற்சி ஆளி இந்த ஆளியை என்ன செய்யலாம் இந்த ஆளி பயன்படுத்தி உபகரணத்தில் எதிர்பார்க்கப்படும் கணியம் அதாவது என்ன அம்பியரா ஓமா ரைட் என்ன அதே மாதிரி வோல்டேஜாங்கிறது என்ன செய்யலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணி அதுக்கான ரேஞ்சையும் என்ன செய்யலாம் நீங்கள் செட் பண்ணலாம். 200 வோல்டேஜ் கலக்க போகிறேன் 400 வோல்டேஜ் கலக்க போகிறேன் எத்தனை வோல்டேஜ் கலக்க போகிறோங்கிறது என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் விளங்கிட்டா ரைட் ஓகே. அப்போ அந்த பாயிண்ட் எழுதுங்க. பல்மானியில் உள்ள சுழற்சி ஆளியின் மூலம் 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 உபகரணத்தினால் அளப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் உபகரணத்தினால் அளப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் கணியமும் அதற்குரிய வீச்சும் தீர்மானிக்கப்படும். இப்போ 200 வோல்டேஜ் கலக்க போகிறேன்னா இப்போ 150 வோல்டேஜ் கலக்க போகிறேன்னு தெரியும். கொண்டு 400 வோல்டேஜ் வைக்கிறியா மீட்டரில் எத்தனை வைக்கணும் 200 கிலோ வைக்கணும். அந்த ரேஞ்சை செக் பண்ணுறதான அது ரைட். நான் மல்டிமீட்டர் உங்களுக்கு காட்டுவேன் எல்லாம் வழங்க ரைட். கணியமும் அதற்குரிய வீச்சும் தேர்ந்தெடுக்கப்படும் அதற்குரிய வீச்சும் தேர்ந்தெடுக்கப்படும். சரியா ரைட். இப்போ நீங்கள் அளக்க போகிற கணியத்தில் சர்க்கியூட்டில் கொண்டு என்னத்தை வைப்பீங்க இந்த ப்ரோபுங்கிறத என்ன செய்வீங்க வைப்பீங்க. இந்த ப்ரோபுங்கிறது எப்படி இருக்கும் ஒரு பெண் மாதிரி 2 பிடிக்கிற பாயிண்ட் மாதிரி வந்து உங்களை நினைச்சிக்கும் 2 கூறான கம்பி இருக்கும்
விளங்கிட்டா? இது ரெண்டும் பிளாஸ்டிக். நடுவில் உங்களை பூரான கம்பிக்கு மங்களஞ்சரு. அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உரிய சர்க்கிளில் உரிய மாதிரி என்ன செய்யணும், உரிய வருமானத்தை அளக்கிற இடத்த வச்சிங்கண்டா உரியதை என்ன செய்யலாம், மீட்டரில் அளக்கலாம். விளங்கிட்டானே? அப்போ அதுக்கு பேர் என்ன, ப்ரோப். ப்ரோப்புக்கு தமிழ் கருத்து என்ன, ஆய். அதில் ப்ளஸ் என்ன கலர் லைக்கும், சிவப்புல. அதே மாதிரி கொமனில் வர்றது என்ன கலர் லைக்கும், கருப்பு. ரைட். அப்போ இந்த பாயிண்ட் எழுதுங்க பாயிண்ட். ரெண்டுக்கும் சேர்த்து அவங்க குறிச்சு காட்டின ஆய், ரெண்டும் ஆய் தான், அது ப்ரோப் தான். விளங்கிட்டா? ரைட், எழுதுங்க. பல்மானியின் ஆய்க்களை, பல்மானியின் ஆய்க்களை பயிரெண்டு சும்மா வைக்க மாட்டான். பல்மானியின் ஆய்க்களை ப்ரோ பிரகெடுங்க. பல்மானியின் ஆய்க்களை ப்ரோ தொடுக்கும்போது அளப்பதற்கு எதிர்பார்க்கும் கணியத்திற்கு ஏற்றவாறு, அளப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் கணியத்திற்கு ஏற்றவாறு தொடுக்க வேண்டும். ஏற்றவாறு தொடுக்க வேண்டும். அட கருத்து புலசில ஒன்றை மைனஸ் வைக்காதீங்கடா, மைனஸில் ஒன்றை புலசி வைக்காதீங்கடான்னு சொல்கிறான். சரியானே? உரியதை கொண்டு உரியதில் வைக்கணும் செயல்படு. வாங்கிட்டானே? ரைட். தொடர்ந்து எழுதுங்க. அதாவது ஓட்டத்தை அளக்கையில், ஓட்டத்தை என்ன, மின்னோட்டம். ஓட்டத்தை அளக்கையில் சிறிய கமா பெரிய மின்னோட்டங்களுக்காக, சிறிய கமா பெரிய மின்னோட்டங்களுக்காக ஒவ்வொருவரான இடத்துடன், சிறிய கமா பெரிய மின்னோட்டங்களுக்காக ஒவ்வொருவரான இடத்துடன் ஆளியின் நேர் முடிவிடத்தை தொடுத்தல் வேண்டும். ஆளியின் நேர் முடிவிடத்தை தொடுத்தல் வேண்டும். நேர் முடிவிடத்தை தொடுத்தல் வேண்டும். நேர் முடிவிடத்தில் தொடுத்தல் வேண்டும். அடுத்து எழுதுங்க. மறை முடிவிடம். அடுத்த லைன் எழுதுங்க. மறை முடிவிடம். டேஷ் பண்ணி எழுதுங்க. கருப்பு நிற ஆய். சரியா? மறைமொழியோட கருப்பு நிற ஆய். ரைட். பிரேக்கெட் எழுதுங்க. கொமன்ல அடிக்கணும். அதை கொண்டு போய் பிரேக்கெட் எழுதுங்க. கொமன் ரைட். கருப்பு நிற ஆய் கொமன். முடிவிடத்துடன் இணைக்கப்படும். முடிவிடத்துடன் இணைக்கப்படும். அடுத்து வந்து நேர் ஆய். நேர் ஆய் என்ன, பிளஸ் சிவப்பு நிறத்தில் காணப்படும். சிவப்பு நிறத்தில் காணப்படும். சிவப்பு நிறத்தில் காணப்படும். சிவப்பு நிறத்தில் காணப்படும். ரைட். ஓகே புள்ளி. இதுக்கு விஷயம் இதான். ரைட். இந்த படத்தை என்ன செய்யுங்க, மல்டிமீட்டர் படத்தை நான் குடிச்சிக்க அவ்வளோதையும் பார்த்துடுங்க. நீங்கள் நீல கலர் குடிச்சிங்க. இது சிவத்த கலரில் என்ன செய்யுங்க, சிவத்தை வயர் அடித்து குடிச்சு கொள்ளுங்க. சிவத்தை ப்ரோ. ரைட். இதை பார்த்து அப்படி என்ன செய்யுங்க, தெளிவாக எழுதி கொள்ளுங்க. உங்களை என்ன செய்யணும், அடுத்த லெசனில் என்ன செய்யணும், உங்களை சந்திக்க. ரைட். ஓகே. இந்த படத்தை கீறுங்க. ரைட். இதான் படம்.